மணிரத்னம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மணிரத்னம் பர்த்டே ஸ்பெஷல். ஸோ பர்த்டே ஸ்பெஷல் அப்படிங்கும் போது மணிரத்னத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி 2-3 வீடியோ பண்ணியிருக்கோம். இவருக்கு இதான் வேலை. ஸோ அதை நம்ம கிருஷ்ணேவா மறுபடியும் திரும்பி பண்ணாம நான் பார்த்தது மணிரத்னம் கிளாசிக்கான ஒரு படம்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு 3 செக்மெண்டா பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வச்சு. அது என்னன்னா இஸ் டெலிவரி கிளாசிக் மூவிஸ், அதுக்கப்புறம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஜானஸ், அதுக்கப்புறமா அவர் டைரக்ட் பண்ணாம ரைட் பண்ண படங்கள். ஸோ அதை மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். மணிரத்னம் பர்த்டே ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கிளாசிக் மூவிஸ் ஆஃப் மணிரத்னம். அதுல பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இடம்பெறது மௌனராகம். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான் எப்படி யோசிச்சாருன்றதே தெரியல அந்த பீரியட்ல. ஸோ அது மௌனராகம் ஃபர்ஸ்ட் அந்த கிளாசிக் பீரியட்ல கன்ஃபார்ம் மௌனராகம். அது ஸ்டோரி படி பார்த்தா எப்பவுமே ஒரு லவ் ஸ்டோரினா என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்காக போராடுவாங்க, தான் லவ் ஸ்டோரி. ஆனா கல்யாணம் ஆகிட்டு போராடுறது தான் இந்த கதை. ஸோ ஒரு மாதிரி சூப்பர் இருந்துச்சு. நேஷனல் அவார்டு கூட வாங்கிச்சு மௌனராகம். அதுக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப பிடித்தது நாயகன். ஸோ நாயகன் பத்திலாம் நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது, ஆல்ரெடி நிறைய விஷயம் தெரியும். இன்னொரு விஷயம் ஸ்பெஷலா சொல்லணும்னா நாயகன் பார்த்து நிறைய டைரக்டா உருவாகி இருக்காங்க. ஸோ அப்படின்னு தான் சொல்லணும். அது ஜிபிஎம், வெற்றிமாறன், செல்வராகவன், லிங்குசாமி இருக்காரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கூட்டமே இருக்கு. ஸோ அதுல நாயகன் ஒரு ஸ்பெஷல். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேங்ஸ்டர் படத்தை இன்ட்ரடியூஸ் பண்றவர் தான். அது வரைக்கும் கேங்ஸ்டர் படம் அவ்வளவு ரூட்டடா இருக்கான்னு தெரியல. ஸோ ஆனா ஆல்ரெடி நிறைய விஷயம் சொன்னாங்க, ஏதோ காட்ஃபாதர் அப்படியே எடுத்திருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கே ஒரு கட்ஸ் உடனே ஈஸியா சொல்லி நான் காப்பி அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ கேங்ஸ்டர் படம் போது அந்த படத்துல பார்த்தீங்கன்னா கமல் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு விஷயத்துல ஃபைட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபைட்டே இருக்கா நம்ம கேங்ஸ்டர் அதை நம்ப வைக்கிறதுன்றதுதான் மணிரத்னம் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு அடுத்ததாக தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அதுவும் கிளாசிக் அந்த மீட்டர்ல தான் வரும். ஸோ ஏன்னா அது மேக்சிமம் ரஜினி ரசிகர் தான் கொண்டாடுவாங்க. இப்போ நாயகர் தான் பிரத்யேகமா சொல்லுவாங்க. நான் தளபதி ஒன் ஆஃப் த கிளாசிக் தான் உண்மையிலே. அதுக்கு அடுத்ததாக ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஃபர்ஸ்ட் டைம் ஹைப்பர் லிங்க் தமிழ் சினிமாக்கு. சூப்பரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த படம் ஆயுத எழுத்து. செம்ம படம். ஒரு மாதிரி எனக்கு என்னன்னா அந்த படத்தை மட்டும் சூர்யா, விஜய், அஜித் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும், இது மாதிரி செம்மையா இருக்கும். அது சாங்ல ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஒன் ஆஃப் த கிரேட் கிளாசிக் ஆஃப் மணிரத்னம் மூவிஸ் அப்படின்னு சொன்னா அது கன்னத்தில் முத்தமிட்டால். இதெல்லாம் யோசிக்கவே முடியாது கேட்டார். சரியான படம், முடிஞ்சா போய் பாருங்க. அந்த ஈழம் அந்த விஷயம்லாம் பயங்கரமா பேசியிருப்பாரு அந்த படத்துல. இது மாதிரி செம்மையா இருக்கும் கன்னத்தில் முத்தமிட்டால். அதுக்கு அடுத்தது கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அவ்வளவுதான் போடு. ஏன்னா கடல் மாதிரிலாம் ஒரு அட்டம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு அப்கமிங் ஹீரோ கூட கிடையாது, ஒரு நியூ ஹீரோ, நியூ ஃபேஸ். அப்போ கௌதம் கார்த்தி அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த பக்கம் அர்ஜுன், இந்த பக்கமா அரவிந்த் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அதுல சாத்தான், கடவுள் அப்படின்லாம் ஒரு விஷயத்த பயங்கரமா பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, மணிரத்னத்தை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுல நீங்க கடல் படம் பாருங்க, அது மாதிரி சினிமோட்டோகிராஃபியா ஒரு மாதிரி செம்மையா ஒரு ராஜீவ் மேனன் பண்ணியிருப்பாரு. ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ். மணிரத்னம் படம்னாலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு மாதிரி நம்மள விஷுவலா ஒரு மாதிரி பேசி இருக்க வைக்கிறவா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு கடல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமா தான் எனக்கு பார்த்த வரைக்கும் தெரியுது. ஏன் சொல்றேன்னா அந்த கடல் பகுதியில நீங்க சும்மா ஒரு மொக்க கேமரா வச்சு வச்சாலே சூப்பரா தெரியும். ஸோ மணிரத்னம் ஃப்ரேமிங்ல அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கும் போது பயங்கரமா இருக்கும். ஸோ கடல். அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் ராவணன். என்ன மாதிரி படம். அந்த படத்துல சிஜி ஷாட் ஒரு ஷாட் கிடையாது. சந்தோஷ் பண்ணியிருப்பாரு சினிமோட்டோகிராஃபி. அந்த படத்துல ஒரு சிஜி ஷாட் இருக்காது. நீங்க போய் ரீவாச் பண்ணி பாருங்க எவ்வளவு கஷ்டம் அந்த படம் எடுக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த படத்தோட ஒரு தீம் ஒரு ராமாயணத்தை பேஸ் பண்ணி இருக்கும். சீனரி பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கதை, ராமாயண கதை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு மணிரத்னம். அதனால மணிரத்னத்தால மட்டும்தான் யோசிக்க முடியும்னு நினைக்கிறேன். சாங்கா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும், சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல இருக்கும். ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா செம்மையா இருக்கும். ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா ஒரு மாதிரி செம்மையா இருக்கும் ராவணன். அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட் ஒன் ஆஃப் த கிளாசிக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது எல்லாமே கிளாசிக் தான். ஏன் நான் ஒன் ஆஃப் த கிளாசிக்னு சொல்றேன்னா அது நம்ம எதுவுமே கம்பேர் பண்ண தேவை. எல்லாமே ஒரு ஒரு இடத்துல வச்சு நம்ம பொக்கிஷமா பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்றாரு நான் சொல்றேன். அப்படி இருக்க பட்சத்தில் இருவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பயோபிக் அவர் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ நாட் ராங், தெரியல. ஸோ
ஒரு மாதிரி எம்ஜிஆருக்கும் கலைஞரோட கதையை ஒரு மாதிரி சூப்பரா வச்சு அந்த படத்தோட விஷுவல் வருமே செம்ம விஷுவல். அதுல வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ஃப்ரேம் இருக்காரு. மோகன்லால் வந்து ஆப்போசிட்ல உட்காந்துருப்பாரு, இந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா ராய் உட்காந்துருப்பாங்க. இந்த சைடு ஒரு கண்ணாடி, இந்த டச்சப் கண்ணாடி மாதிரி இருக்கும், அந்த கண்ணாடி பார்த்துட்டு இருப்பாங்க. ஐஸ்வர்யா ராய் பாடி இருக்கும், அந்த கண்ணாடியில வந்து ஐஸ்வர்யா ராய் முகம் இருக்கும், இந்த சைடு வந்து பார்த்துட்டு செம்மையான ஒரு ஃப்ரேம். செம்மையா இருக்கும் அந்த படம். இருவர் முடிஞ்சா போய் பாருங்க. அதுல வந்து வைரமுத்தோட ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு விஷயம் இருந்து கவிதைலாம் பேசி இந்த கலைஞர் வந்து பிரகாஷ் ராஜ் பண்ணியிருப்பாரு. முன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளிகளும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே அப்படின்னு சொல்லிட்டு பார்வையை சில நேரம் உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாலாம் எனக்கு தெரியாது, இதை வந்தது ஃப்ளோல சொல்றேன். ஒரு மாதிரி செம்மையா அந்த ஃப்ரேமிங் கூட ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். பிரகாஷ் ராஜ் ஒரு தப்பு படுத்துட்டு இருப்பாங்க, இப்படி அவரோட ஒரு மாதிரி சிக்னேச்சர் ஃப்ரேம் ஒன்று படுத்துட்டு ஒரு மாதிரி பொருள் ஒரு ஷாட் இருக்கும். அது அப்படியே போயிட்டு அப்படியே ரவுண்ட் சுத்திட்டே மேல போவோம். பிஜிஎம் ஒன்று போட்டுருப்பாரு ஏஆர் ரஹ்மான், இதுதான்டா சினிமா அப்படின்ற மாதிரி செம்மையா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக PS1 PS2 எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்துல நீங்க நான் கலாய்க்கலாம், நான் உண்மையை சொல்றேன். PS1 PS2 ஒரே ஸ்டெப்ஸில் ஒரு படத்தை முடிக்கிறாரு. 160 டேஸோ 160 110 சரியா தெரியல. 2 படம் 2 பார்ட்டு ஒரு ஹிஸ்டாரிக் படத்தை அவ்வளவு சீக்கிரம் யாரால முடிக்க முடியும்? அது மணிரத்னத்தால மட்டும்தான் முடியும். ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்டிவ் இருக்கிற ஒரு டைரக்டர்னா அது மணிரத்னம் தான். இதெல்லாம் வந்து அன்இமேஜினபிள். அதுவும் ஸ்டார் காஸ்ட் ஒன்றும் 2-3 பேர்லாம் கிடையாது, நிறைய மெயின் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் காஸ்டா பெரிய ஒரு ஆளுங்களை வச்சு நீங்க கரெக்ட் டைம் முடிக்கிறீங்களா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் ஒரு படம் நம்மளால டெக்னிக்கா கரெக்டா கொடுக்கறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. அதுதான் மணிரத்னம். ஸோ அந்த படத்துல சிஜி ஷாட்ஸும் கம்மி, நிறைய செட் ஒர்க்லாம் போட்டிருப்பாரு, செம்மையா இருக்கும். ஸோ PS1 PS2 ஒன் ஆஃப் த கிளாசிக். இப்போ வந்து அடுத்த செகண்ட் ரைட் ஆஃப் மணிரத்னம் எடுத்து பார்த்தீங்கன்னா சத்திரியன் ஒரு படம் இருக்கும், அப்புறமா தாஜ்மஹாலோட டுன்னு ஒரு படம் இருக்கும், வானத்துக்குன்னு ஒரு படம் இருக்கும், இந்திரான்னு ஒரு படம் இருக்கும். ஸோ இந்த படம்லாம் வந்து அவர் தான் ரைட்டிங்கா எழுதின ஒரு படம். அதுல வந்து தாஜ்மஹால் ஒரு மாதிரி செம்மையா இருக்கு. எல்லா படமும் சூப்பரா இருக்கும். எல்லாருக்குமே கிருத்தியமா தெரிஞ்ச தாஜ்மஹால் வந்து டும் அது சூப்பரா இருக்கும். ஸோ ரைட்டா பண்ணது இவ்வளவுதான், இந்த படம் தான். அதுக்கு அடுத்தது வந்து அவர் ஜானரை வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுல வந்து ஒரு லவ் ஸ்கிரிப்டை வித்தியாசமா இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவர் தான். அதே மாதிரி லவ் அண்ட் டெரரிசம் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவர் தான். ஹைப்பர் லிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவர் தான். ஒரு நல்ல கேங்ஸ்டர் படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில்ட்ரன்ஸ் படம் ஒன்று பண்ணியிருப்பாரு, அஞ்சலி. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை பண்றதும் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பயோபிக்கு அதெல்லாம் தலைவன் தான் தொட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தலைவன் அப்படின்னா ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து படிக்கல. என்ன நீங்க படிக்காத மாதிரி நீங்க அப்படியா? சரி அப்படியே வச்சுக்கோ. யாருக்குமே அசிஸ்டண்டா இல்லை. ஆனால் அவர் ஃப்ரேம் வைக்கிறது இப்போ வரைக்குமே அவர் வைக்கிற ஃப்ரேம் ஒரு நல்லா படிச்ச ஒரு விஸ்டம் ஸ்டூடெண்டோ இல்லை எந்த ஒரு ஆளும் அவர் வைக்கிற ஃப்ரேமை பார்த்தா நமக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கிரியேட்டிவ் நாலேஜ் இருந்தாலே போதும், தமிழ் சினிமாவோ இல்லை எந்த சினிமா வட்டாரத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்றதுக்கு வந்து மணிரத்னம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ ஹாப்பி பர்த்டே த லெஜெண்டரி டைரக்டர் மணிரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வில்லிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மணிரத்னத்துக்கு வணக்கத்தை போடுங்க.